டாக்டர் என்னாச்சு? ஒரு நிமிஷம் எனக்கு பாருங்க. ஹலோ டாக்டர் சித்திரகுப்தம் பேசுறேன். நான் சொல்றதை கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணிக்கமா. இந்த சின்ன வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் தனித்தனியா நறுக்கி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் முதல்ல வடச்சட்டியில அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க. அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் உள்ள போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும். அது 10 போடுறதுக்கு தெரியலையே. நல்லா வதக்கிட்டு 4 முட்டையை உள்ள போடு. மறக்காம பெப்பர் போடுமா, நல்லா டீப் ஃப்ரை பண்ணி. ஆமா, ஒருவேளை இவன் சித்த வைத்திய டாக்டர். அப்படி பண்ணாதான் முட்டை நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, சரி சரி. டாக்டர் போன்ல யாரு? மை வைஃப். ஓ, உங்க வைஃப்க்கு சமைக்க தெரியாதா? என் வைஃப்க்கு சமைக்க தெரியாது. பாரு அவர் எவ்வளவு அழகா டிப்ஸ் கொடுக்கறாருன்னு. அது அவர் டாக்டர் கொடுப்பாரு. என் வைஃப் கூட டாக்டர் தான். சமைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. டாக்டர்னா சமைக்க கூடாதா? ஆமா, ஒரு சமையக்கார டாக்டரா இருக்கும்போது டாக்டர் சமைக்கிறதுல தப்பு. ஐயோ டாக்டர் இவருக்கு என்னாச்சுங்க? அது தெரியாம தான் முடிச்சிருக்கிறேன். கொஞ்சம் இருமா. ஏங்க என் வைஃபே தைரியமா இருக்கா, நீங்க அழுவுறீங்க? ஓகே, இந்த பொண்ணை சமாதானப்படுத்து. ஐயோ நான் அனிதா. சரிம்மா, நான் ஹஸ்பண்ட் பழசெல்லாம் மறந்துட்டேன். அதெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. ஓகே, இந்த பொண்ணை கொஞ்சம் பாத்துங்க. டாக்டர் என்ன டாக்டர் இதெல்லாம்? இது ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் மாதிரி தெரியல. இவர் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாங் டர்ம் மெமரி லாஸ் மாதிரி தெரியுது. ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும். முதல்ல அட்மிட் பண்ணிருங்க. இல்ல, ஷாக் ட்ரீட்மெண்ட்னா இவங்க வீட்டு காலிங் பெல் ஒரு 5 தடவை அமுக்கினா போதும் டாக்டர், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். நோ அவ்வளோ ஷாக் கூடாது. ஏன் டாக்டர் இவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வேற எதுவும் பண்ண முடியாதுங்களா? சில பேருக்கு பயத்துல இந்த மாதிரி ஆயிரும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ட்ரிப்ளிகேன்ல இருக்க தர்காக்கு போனீங்க. மந்திருக்கிறது தானே? எதுக்கு ட்ரிப்ளிகேன் தர்கா வரைக்கும் போறோம்? இப்ப நம்ம ஏரியால இருக்க தர்காலே மந்திருக்காங்க தெரியுமா? அது எங்க சார் இருக்குது? ஐயோ, தெரியாது உங்களுக்கு? நம்ம பெருமாள் கோயில் இருக்குல்ல, அதை தாண்டி அப்படியே யூட்டர் எடுத்து திரும்பி வந்தோம்னு வச்சுங்களேன். இங்க தாங்க சார் வருவோம். ஆமா, அது ட்ரீட்மென்ட்க்கு வழி கேட்டா வேற எதுக்கு வழி சொல்றீங்க? டாக்டர் அவர் எப்ப குணமாவாரு? எங்க அம்மா புடவை எப்ப கிடைக்கும்? புருஷன் நான் இருக்கும்போது நீ அவர்கிட்ட புடவை கேக்குறீங்க. நான் எடுத்து தரேன். டாக்டர் சார் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன். அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்னா நீங்க பழைய விஷயங்களை பேசணும். அது சரி, உங்க 2 பேர்த்துக்கும் ஏதாவது ஃபேமிலி சாங் இருக்கா? டாக்டரா மியூசிக் டைரக்டரா? ஐயோ இது வரைக்கும் இல்லைங்க சார். அவருக்கு சரியானமே ஒரு நல்ல பாட்டு பாடி ஞாபகத்துக்கு வச்சுக்கிறேனுங்க. இப்போதைக்கு எனக்கு எந்த பாட்டுமே தெரியலங்க. அழாதீங்க ருக்கு. ஏன் ஃபீல் பண்றீங்க? நாங்க இருக்கோம். ப்ளீஸ் டோன்ட் வரி. ஆமா இருக்குமே, நீங்க அழறத பார்த்தா எனக்கும் பழசெல்லாம் மறந்துட்டு போல இருக்கு. விக்கி இல்ல சொன்னேன். ஏன் டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு? 2100. ஃபீஸ் 100 ரூபீஸ் தான். 2000 ரூபாய் இவர் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அதையும் சேர்த்து சொன்னேன். சரிங்க. உனக்காக 2 முட்டை போட்டு நான் ஸ்பெஷல் ஆம்லெட் பண்ணிருக்கேன் டார்லிங். சாப்பிடு. அம்மா புடவை கிடைக்காம யாரும் ஆம்லெட்டும் போட வேணாம், டார்லிங்கும் கூப்பிட வேணாம். ஐயோ, நட்டுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. ருக்கு சாப்பிடவும் இல்ல, உனக்கு புடவை தான் முக்கியமா இருக்கா? ருக்கு விட எனக்கு தான் ப்ராப்ளம் அதிகம் தெரியுமா? உனக்கா? ஆமா. என்ன பிரச்சனை? நேத்து என் ஃப்ரெண்ட் சுஜி வந்தாளா? சுஜி வந்தாளா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா நீ கிளையண்ட் வீட்டுக்கு கூட போக மாட்டேன், அதான் சொல்ல. இல்ல, நான் மட்டும் கூப்பிட்டு உட்கார சொல்லிட்டு தான் மறுவேலை பாப்பியாக்கும். எல்லாரும் முன்னாடியும் டீ கொண்டு வா, டிஃபன் கொண்டு வான்னு ஓட விட்டுருப்பேன். என்ன முனங்குற? முனகல் இல்ல, புலம்பல். எல்லாத்துக்கும் ஏமா சந்தேகப்படுற நீ? ஷோ விக்கி, புலம்ப வேண்டியது நானு. ஏன் அவனோட அழகா மேக்கப் போடுறதால? விக்கி ஷோ, அப்ப வந்த நேரம் பார்த்து நட்டு சார் உள்ள வந்துட்டாரு. நேரா சுஜி கிட்ட போய் நான் அனிதாவோட ஹஸ்பண்ட், நீங்க யாருன்னு கேட்டாரு. அச்சச்சோ, இதை இப்படியே விட்ட விலகாவது. இதை இப்பவே சரி பண்றேன். இன்னங்க காபி. தேங்க்ஸ்ங்க. ஆமா, நீங்க யாரு? இந்த வீட்ல வேலை பாக்குறீங்களா? வேலைக்காரியா? ஏனும் நீங்க வீட்டுக்காரியா வேலைக்காரின்றீங்க, ஏத்த வீட்டுக்காரியா வீட்டுக்காரின்றீங்க? போங்க நீங்க. அம்மா சொல்லுங்கம்மா. என்ன கண்ணு, அந்த தடிமாடுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? இல்லைங்கம்மா, நீங்களே பேசுங்க. பேசுங்க பேசுங்க.
ஹலோ அலோவா ஏ தடிமாடு அம்மான்னு சொல்ல மாட்டியா? நீங்க யாரு? அட பாவி, என்னையவே யாருன்னு கேக்குறியா? ஏண்டா பருப்புல நெய்ய போட்டா பத்தாதுன்னு நெய்யில பருப்பு போட்டு பெசட்டு உன் வாயில ஊட்டுவேனேடா. நீ 8வது படிக்கும் போது ஏத்த வீட்டு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்து மாட்டினப்போ இது என்ற பையன் கையெழுத்தே இல்லன்னு சவுண்ட் கொடுத்து காப்பாத்தினேடா. அக்கா நீங்க யாருன்னு நினைச்சு என்கிட்ட பேசுறீங்க? இவ்வளவு நேரமா நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. டேய் 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 டேய், அம்மா கிட்ட பேசும்போது அரசியல்வாதி மாதிரி பேசாதடா. போன கூட பாத்தீங்க நம்ம இப்படிதாங்க பேசுறாரு. ஹாய் இருக்கு மேம். அந்த ஒற்றை குச்சியம்மா? ஆமாங்கம்மா, அந்த பேக்கிங் தாங்கம்மா. சரி நீ அவங்கிட்டே பேசு. ஐயோ வாங்க பேக்கிங் சார். டீ சாப்பிடுறீங்களா? ஷோ ஏன் ஸ்வீட் ஆட் ஜிகர்தண்டா அடி எங்க? நானும் பார்த்துட்டு ஒரு கழுத்து எதுக்குங்க சார் கத்துனாரு? எது கத்துனாருன்னு தெரியலங்க. ருக்கு மேடம், நீங்க கொஞ்சம் தனியா வந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு தனியா பேசலாம் வாங்க. சொல்லுங்க சார், ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்க. அது நட்டு சார் சரி பண்றதை பத்தி தான். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேனுங்க. விடிய விடிய கல்யாண ஆல்பம், கல்யாண வீடியோ, கடை விசிட்டிங் கார்டு என்னென்னமோ காட்டுட்டேனுங்க. காலையில காபி கொடுத்தா வேலைக்காரியான்றாருங்க. விடிய விடிய மகாபாரதத்தை கேட்டு போட்டு சீதைக்கு ராம சித்தப்பாடுறாரா? ஐயோ அது வந்து ராமாயணங்க, இது வந்து மகாபாரதங்க. திரௌபதிக்கு ஒரே ஒரு புருஷனான்ங்கிறாருங்க. ஐயோ தப்பாச்சே. புரியுது. அதிர்ச்சியில போன ஞாபகத்தை அதிர்ச்சி கொடுத்து தான் சரி பண்ணணும். விக்கி சார், எனக்கு ஒரு ஐடியா விக்கிங்க சார். நான் வேணா ஆடு தள்ளுபிள்ள சரியில்லாம் எடுத்துக்கிட்டு 10 ரூபா பில்ல வந்து என்ற வீட்டுக்காட்ட கொடுக்குறேன். பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுவாரு. அவருக்கு அதிர்ச்சி மட்டும் வராது, ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதுவும் சரிதானுங்க. நீங்க அவர் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுங்க. அவர் ட்ரெஸ்ஸுங்களா? அவர் ட்ரெஸ் என்கிட்ட கொடுங்க, மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன். சரிங்க சீக்கிரம் சார். போங்க. பாண்டிச்சேரியில 6000 ரூபாய் செலவா? ஆனாலும் பரவாயில்ல, ஒருவேளை புடவை கிடைச்சிருச்சோ? சொல்லுங்க முதலாளி. டேய் முருகா, புடவை கிடைச்சிருச்சாடா? கிடைக்கல முதலாளி. டேய் அப்ப 6000 ரூபாய் பில் வந்திருக்கு. அது சாப்பிட்டா பில்லு முதலாளி. காஞ்சிபுரம் போறேன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில சுத்திட்டு இருக்கியா? முதலாளி தேடின புடவை கிடைக்கல முதலாளி. அதனால எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அதான் குடிக்கலான்னு வந்துச்சு. வேற ஊர்ல குடிச்சா உங்களுக்கு காசு செலவு அதிகமாகல. அதனால தான் பாண்டிச்சேரியில வந்து குடிக்கிறேன். டேய் முருகா, நானே பழச மறந்த மாதிரி போய் சொல்லி சுத்திட்டு இருக்கேன்டா. உன்னை நம்பிதான்டா இருக்கேன். முதலாளி செம்ம ஐடியா ஒன்று உதிச்சுக்கிட்டேன். இந்த புடவைய போட்டோ எடுத்து பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து இந்த மாதிரி புடவை தர்றவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அறிவிக்கலாமா முதலாளி? டேய், எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. ரகசியமா தேடுறானா பேப்பர்ல போடுறேன்ற ஒரு கிட்ட முட்டமே போன வைடா. அண்ணா. அண்ணாவா? நீங்க யாரு? என்ன தெரியலையானே? நான் தான் உங்க தம்பி லட்டு. அதுக்குள்ள மறந்துட்டீங்களேனே? நான் உனக்கு என்ன சொல்லிருக்கேன்? படிக்கிற நேரத்துல ரோட்ல என்னடா விளையாட்டு வைத்தீங்க? ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்கேன். போய் பண்றா. சரி. டியூஷன் சென்டர் இங்க இருக்கு. வீட்டுக்குள்ள போறேன். ஐ லைக் இட். ஏமா ஏன் எக்ஸசைஸ் பண்றது நிறுத்திட்ட? மாமா பாத்துட்டு இருக்கல. ஐயோ சார், நான் உங்க வைஃப் இல்ல, உங்க எதிர் வீட்டு பொண்ணு. நிஜமாவா? சத்தியமா சார். ஏனுங்க பால் கோழி பனியன் சட்டிங்க. பனியன் சட்டி வியாபாரத்தில் நாங்க தாங்க கிங்கு. உங்களுக்கு எத்தனை கண்டெய்னர் வேணும் சொல்லுங்க, 5 நிமிஷம் டெலிவரி பண்ணி போடுறோம். ஏனுங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருடே, நீ வேற. என்ன சார் ருக்கு வாய்ஸ் கேக்குது? என்னங்க நீங்க நாட்டு தக்காளி வாங்கிட்டு சொன்னா ஆப்பிள் தக்காளி எப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அடியே, நம்ம வான்கோழி பனியன் சட்டி வியாபாரத்துல பணம் கொட்டுதுரே. அதுக்கு ரசம் வைக்கணும்னா ஆப்பிள் தக்காளி இல்ல, ஆப்பிளே வாங்க வேணாக்கும். சரிதானுங்க.